வணக்கம் அண்ட் வெல்கம் டு லேடிஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணும்போது அந்த பிளைவுட்டில் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வரும். அந்த ஸ்டிக்கர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அழுக்கு பட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி தெரியும். இதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கிங் யூஸ் பண்ற வினிகர் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டுமே வந்து சரி பங்கு எடுத்துக்கோங்க. அதாவது 1 டீஸ்பூன் வினிகர்னா 1 டீஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் இல்லை எதுனா ஒரு டவல், சின்ன டவல் அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த சொல்யூஷன்ல முக்கிட்டு எங்க அந்த ஸ்டெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம தொடச்சிடலாம். இது வந்து ஸ்டிக்கர் மார்க் மட்டும் இல்லை, நம்ம சமைக்கும் போது ஆக்சிடென்டல் ஸ்பில்லேஜ் அந்த மாதிரி எதனா இருந்தா கூட நம்ம வந்து இந்த பிளைவுட் மேல இதை சேஃபா யூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்ல விற்கிற ஸ்ட்ராங்கான இந்த கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வினிகர் வந்து ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தடமே தெரியல, ஸ்டிக்கர் மார்க் ஃபுல்லாவே எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட் வரிசையா அந்த 3 யூனிட்லயுமே வந்துட்டு இந்த ஸ்டெயின் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இது கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு. இது வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் ஹேண்டில்ல கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சேஃபா. சொல்யூஷன் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்க அந்த ஸ்டீல்ல அதுலயும் வந்துட்டு நம்ம சேஃபா யூஸ் பண்ணி தொடச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, பிரெட்டுக்கு வர இந்த மாதிரி டைஸை வந்து நம்ம தூக்கி போட்டுறாம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம விண்டோல இந்த மாதிரி ஒரு எஸ் ஹுக் மாட்டிட்டு அதை வந்து இந்த டை வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். இதனால நம்ம ஹூக் வந்து ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிடும், துருலாம் பிடிக்காது. சேஃபா அந்த மாதிரி நம்ம கிளாம்ப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஜிடபிள் சாப்பிங் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மாட்டி வைக்கலாம். யூஸ்வலா அந்த போர்டு வந்துட்டு நம்ம கீழே வச்சோம்னா அந்த கீழ் பாகம் வந்து எப்பயுமே தண்ணி நின்றுட்டே இருக்கும், ரொம்ப அன்பிளசண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாட்டி வைக்கும் போது ஈஸியா நமக்கு நம்மளுடைய சாப்பிங் போர்டு காஞ்சிடும். நம்ம போர்டு எப்பயுமே ட்ரையா நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ நம்ம ஆணி அடிக்கிற வேலை கிடையாது. இதே மாதிரி நம்ம ப்ரூம் ஸ்டிக், மாப் ஸ்டிக் இதெல்லாம் கூட இந்த எஸ் ஹுக்ல மாட்டி வச்சுக்கலாம். அடுத்த டிப், வெயில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மளிகை பொருட்கள்லாம் காய வைப்போம் மொட்டை மாடியில. கொஞ்சம் ஹைஜீனிக்கா காய வைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இப்ப கிராசரிக்கு போகும்போது இப்ப வந்து கிளாத் பேக் தான் நமக்கு கிடைக்குது, இல்ல இந்த நான் ஓவன் பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஓவன் பேக் வந்துட்டு நம்ம சின்ன குவான்டிட்டியா இருக்கும்போது இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு அந்த பேக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி 4 பக்கமும் வெயிட் வச்சுட்டோம்னா தூசி தும்புலேருந்து நம்ம பொருட்களை காப்பாத்திடலாம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நீட்டா நம்ம காய வச்சு நம்ம பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம். இதுல இன்னொரு மெத்தடும் இருக்கு. நமக்கு கிடைக்கிற இந்த கிளாத் பேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேக்கை கட் பண்ணாம அப்படியே கூட நம்ம அந்த பேக்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கவர் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4, இது வந்துட்டு என்னுடைய DIY நோட்டீஸ் போர்ட். இது வந்து நான் கிச்சன்ல மாட்டி வச்சிருக்கேன். ஸோ இதை மாட்டுறதுக்கு நான் வந்துட்டு ஸ்டீல் கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலயே வந்துட்டு நம்ம ஒரு பென் எப்பயுமே வச்சுக்கலாம். ஸோ பென் எங்க இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டீல் ஹூக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே வந்து நம்மளுடைய டோர்லயும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிரேட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். பிகாஸ் கிரேட்டர் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ தாராளமா இந்த மாதிரி நம்ம மாட்டி யூஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.
ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஹேக். யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பும்போது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவாக இருக்கட்டும், நம்ம ஆன் த கோல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பில் ஆகிடும். ரொம்ப ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் நமக்கு. நம்மளுடைய வேல்யூபிள்ஸில் வந்துட்டு நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பட்டுச்சுன்னா. ஸோ நம்மளுடைய பொருட்களை வந்து எப்படி சேஃப்டி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. தின்னா வேணும்னா ஒரு லேயர் போட்டுக்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுளாக கூட மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டப்பா மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லிட்டை போட்டு மூடிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்துட்டு நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு பாக்ஸை விட்டு வெளியில் வராது, அதாவது லீக்கேஜோ ஸ்பில்லேஜோ இருக்காது. ஸோ இது வந்து பிளாஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ எக்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நாங்கள் இதை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த கிச்சன் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.